இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, சுவையான மட்டன் பிரியாணி குக்கர்ல உடையாத, அடிப்பிடிக்காத, குழையாத, சூப்பரா பஞ்சு மாரி கறி வேக வச்சு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் செஞ்சிருக்கேன். சூப்பரா வந்திருக்குங்க. சாப்பிட்டும் பார்த்தேன். ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. சரி வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்பீ. உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான மட்டன் பிரியாணி எப்படி குக்கரில் குழையாமல் செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, 2 பிரியாணி இலை வச்சுருக்கேன், ஒரு அன்னாச்சி பூ வச்சுருக்கேன், 5 கிராம்புகள் வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், 3 ஏலக்கி வச்சுருக்கேன், 3 துண்டு பட்டை வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 3 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா இலைகள் இந்த மாதிரி காம்போட கிள்ளி வச்சிருக்கு. இது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் அதில் சரி பாதியான கொத்தமல்லி இலைகளும் இங்கே வச்சுருக்கேன். நாம் 1/2 கிலோ மட்டன் வாங்கி நல்லா அலசிட்டு வச்சுருக்கோம். பிரியாணி ரைஸ் 450 கிராம் எடுத்து நான் நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். 50 ml ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சன்ஃப்ளவர் ஆயில், அதாவது ஆயில் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம சூப்பராக செய்யப்படுறோம். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு நம்ம குக்கர் வச்சாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 2. நெய் நல்லா உருகி எண்ணெயை கூட சூப்பராக மிக்ஸ் ஆன உடனே நம்ம வச்சிருக்கிற இந்த பிரியாணி இலைகளை சேர்த்துக்கலாம். 3 இனுக்கு பட்டையை சேர்த்துக்கலாம். 5 கிராம்பை சேர்த்துக்கலாம். ஒரு அன்னாச்சி பூ இருக்குது, இதையும் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்கி இருக்குது, இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே ஓரளவுக்கு இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. பிரியாணி பச்சை மிளகாய் போட்டு பண்ண சொல்ல அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ 50 ml நான் தயிர் வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா இலைகள் வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். அதில் பாதி கொத்தமல்லி இலைகள் வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்குவோம். ஒரு கைப்பிடி புதினா இலைகள்னா 1/2 கைப்பிடி கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கணும், அதில் சரி பாதி. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். புதினா இலைகள் கொத்தமல்லி இலைகள்லாம் பார்க்கறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வதங்கிடுச்சுன்னா ரொம்ப கம்மியாயிடும். அது இல்லாமல் இந்த அளவுக்கு போட்டோம்னா தான் நம்மளுக்கு நல்ல சுவையான பிரியாணி கிடைக்கும். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ அலசி வச்சிருக்கிற இந்த மட்டனை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ இது மட்டனை ஆட் பண்ண உடனே நம்ம தண்ணி விட்டுறக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே வதங்க வைக்கணும். இந்த இருக்கிற தண்ணியிலே பார்த்தீங்கன்னா இது நல்லா ஓரளவுக்கு வேகிற மாதிரி செய்யணும். ஸோ அப்போ நம்மளுக்கு நல்லா வரும். மட்டனுடைய பீஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி சின்னதாகவோ போட்டுங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 7 விசில் விட போகிறோம் குக்கரை மூடி. ஸோ அதனால் இது எப்படி வெந்துடும். பட் இருந்தாலும் உங்களுக்கு பீஸ் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி போட்டுங்க. நான் கொஞ்சம் பெரிய பீஸாகவே இருக்கட்டும்னு போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே லைட்டாக மீடியம் தீயில் வச்சு, அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே கொதிக்க விடுவோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம்.
இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கறி ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து சில்லி பவுடர் அதாவது மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இருக்கிற அந்த நெய் எண்ணெய்லாம் வந்து நல்லா ஓரளவுக்கு பாயில் ஆகி வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த பதத்தில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம். கறி வேகத்துக்கு கொஞ்சம் மட்டன் வந்து நேரம் ஆகும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை வேக வைக்க போகிறோம். ரைஸை வந்து தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம் விசில் போனதுக்கப்புறம். மட்டன் வேகத்துக்கு அதிக நேரம் தேவைப்படும், அரிசிக்கு கொஞ்ச நேரம்னா இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட சொல்ல குழையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தனித்தனியாக நம்ம குக் பண்ணிவிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் இது சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகிடும். தண்ணி வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பட் இதுலேயே இருக்கிற தண்ணியே போதுமானது தான். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, சரியாக 7 விசில் விட்டாச்சு. ஸோ இது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கின்னு ரைஸை வந்து நம்ம இப்போ பாயில் பண்ணுவோம். நான் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசியை வந்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ இது வந்து சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி ஒரு 3/4 வேக்காடு வர வரைக்கும் வேக வச்சு இந்த குக்கரில் விசில் போனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து குக்கர் ஒரு வழியாக விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து மட்டன் வந்து வெந்திருக்கு. தனியாக வேக வச்சுருக்கிற இந்த ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். 3/4 வேக்காடு அளவுக்கு வந்து நம்ம இந்த ரைஸ் வந்து வேக வச்சுருந்தோம். ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வைப்போம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே மூடி வைப்போம். இப்போ வந்து நான் கீழே எதுவும் தீ வைக்கல, அதாவது ஸ்டவ்வை பற்ற வைக்கல. பட் நான் விசில் வந்து மூடி வைக்கிறேன். என்ன ரீசன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஹீட் இருக்குது. ஸோ அந்த ஹீட்லேயே வந்து இது வேகட்டும்னு சொல்லிட்டு மூடி வைக்கிறேன். சரியாக வந்து 10 நிமிடம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அடி பிடிக்கல. அதில் ரைஸ் வந்து குழையாத அப்படியே ஓரளவுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரியாணிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி செய்யணும். ஸோ நான் அதை ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து சிம்பிள் தான். ஒரு வெங்காயத்தை, அதாவது பெரிய வெங்காயமாக இருந்தால் 1, மீடியம் சைஸில் இருந்தால் 2 எடுத்துங்க. கட் பண்ணி தயிர் இதில் ஊற்றி அந்த நீலவாக்கில் கட் பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அதுதான் தயிர் பச்சடி. ஸோ நான் இதை ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான். அதனால் நான் செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லைனா வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம சூப்பராக வந்து மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மட்டன் பிரியாணி. அதுக்கு தேவையான அது தயிர் பச்சடியும் நம்ம செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. தயிர் பச்சடி சாப்பிடுவோம். தயிர் பச்சடியும் சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. இப்போ மட்டன் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்குங்க. ஃபஸ்ட்டே நம்ம குக்கரில் தனியாக வந்து வேக வச்சது அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ரைஸும் வந்து நல்லா உடையாத சூப்பராக வந்திருக்கு. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.